ரிமோட்டில் கொடுத்துருக்க இந்த பட்டனுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷனும் இருக்கும், 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வேறு ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரிமோட் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. ஏசி ஆன் பண்ணுற பட்டனையே 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை மாடலாக இருந்தால் உங்களுக்கு ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம். மோட் பட்டனை வந்து 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டயக்னிசிஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏசியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஆப் மூலிமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் டயக்னிஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். 6-in-1 பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்ட் லாக் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து சிஎல்னு சிம்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இதுலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியுமே 6-in-1 பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்ட் லாக்கில் இருந்து வெளியில் வந்துடும். இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் மாடல் வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த பிராட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் உள்ள லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் வந்து அந்த லைட்டு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் வேணும்னா மறுபடியும் விஆர் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்துடும். டயட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மியூட் ஆப்ஷன் வேலை செய்யும். அதாவது இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஏசிலேருந்து சவுண்டு வரும், பசர் சவுண்டு. அது வேண்டாம், டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சவுண்ட் நமக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா மறுபடியும் டயட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வந்துடும். லெஃப்ட் ரைட் ஸ்விங் பட்டனை நம்ம 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஏசிலேருந்து ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது பண்ணிங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சிஓன்னு ஒரு சிம்பிள் வரும். நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு ½ வந்து ஏசி இன்டோர் மட்டும் ஓடும். இன்டோர் காயிலில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். அப் டவுன் ஸ்விங் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிம் க்ளீன் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இன்டோர் காயில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். இன்டோர் காயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிரும். ஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸ் கரைஞ்சி அப்புறம் பின்னாடி தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி அதுவே க்ளீன் பண்ணிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும்.